இன்றைக்கி நெல்லை வில்லேஜ் ஃபுட்டில் சூப்பரான ஒரு முட்டை தொக்கு செய்ய போகிறோம். இதுக்கு நம்ம எந்த இன்ஸ்டன்ட் பவுடரும் யூஸ் பண்ணாமல் மிளகு, மல்லி, பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாமே வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம். இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை தொக்கு செய்கிறதுக்கு முதல்ல முட்டையை கழுவி வேக போட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி 5 முட்டை எடுத்துருக்கிறேன். இதை வேக வச்சு நம்ம லைட்டாக கீறி விட்டுட்டு இதில் தொக்கில் போட்டுடலாம். இப்போ முட்டை தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 6 காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கூடிய தேங்காய், ஒரு ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஜாதிபத்திரி, ஒரு அன்னாச்சி பூ, 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை. இது எல்லாமே நம்ம வந்து மசாலா பொருட்களோடு சேர்த்து வறுத்து அரைக்க போகிறோம். இதெல்லாம் சேர்த்து வறுத்து அரைக்கும் போது இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை முதல்ல ஃபஸ்ட்டு இப்போ வறுத்து எடுத்துடலாம். முட்டை வெந்துருச்சு. இப்போ இறக்கிட்டு நம்ம மசாலா வறுத்துடலாம். முட்டை வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மசாலா பொருள் எல்லாமே வறுக்கிறதுக்காக சோம்பு, கொத்தமல்லி, ஜீரகம், மிளகு, பிரிஞ்சி இலை, ஜாதிபத்திரி, அன்னாச்சிப்பூ, பட்டை, காஞ்ச மிளகாய் ஒரு 6. இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. அதோட நம்ம தேங்காயும் போட்டு வறுத்துடலாம். இது வந்து கருகாமல் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வறுத்துக்கணும். கருகிருச்சுன்னா வந்து கசக்கும். குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் பக்குவமாக பார்த்து வறுத்துக்கணும். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இப்போ இதை இறக்கி நம்ம ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். மசாலா பொருள் வந்து வறுத்து ஆற வச்சாச்சு. அடுத்தது வந்து தக்காளியை நம்ம வதக்கிக்க போகிறோம். தக்காளியை வதக்கி நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி கிரேவி பண்ணிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் கிரேவி. நான் வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதையும் இறக்கி ஆற வச்சிடலாம். தக்காளியை வந்து தனியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும், மசாலா வந்து தனியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் வதக்கிட்டு குழம்பு வச்சிடலாம். இப்போ வறுத்து ஆற வச்சிருக்கக்கூடிய மசாலா வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதே மாதிரி வறுத்து வச்சுருந்த தக்காளியும் வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சா தான் தொக்கு பதம் வந்து நமக்கு ரொம்ப கரெக்டாக கிடைக்கும். சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்து அதை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு எடுத்துருக்கிறேன், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன், உப்பு, மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு, முட்டையை வந்து நல்லா கீறி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ சோம்பு போட்டு தாளிச்சிடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிச்சு. கட் பண்ணி வச்சுக்கூட சின்ன வெங்காயத்தை சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா வதக்கிடலாம். நல்ல இந்த கலர் வந்து பொன்னிறமாக மாறுற அளவுக்கு இதை வந்து வதக்கணும். வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமாக வதங்கிருச்சு. கலரை பார்த்தனால உங்களுக்கு தெரியும். இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருக்க தக்காளி, இது வந்து மசாலா அரைச்சி வச்சுருந்த தண்ணி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவுக்கு, இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தொக்கு அப்படின்னால உங்களுக்கு நிறைய தண்ணி தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து கொஞ்சம் அந்த வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம். தொக்கு நல்லா கொதித்து மசாலா வாசனைலாம் போயிட்டு எண்ணெயும் நல்லா மேலே மிதந்து வந்துருச்சு. இப்போ நம்ம முட்டையை போட்டுடலாம். முட்டையை போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். முட்டையை போட்டு ரொம்ப நேரம் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் இருக்கும்போது நம்ம இறக்கிட்டா தான் சப்பாத்தியில் சாப்பிட்டுக்கலாம், சாதத்தை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், தோசை, இட்லி,
எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். இப்போ நம்ம மல்லி இலை தூவிட்டு இதை இறக்கிடலாம்.